அந்த காலத்துல அது ஒரு மனுஷனா தான் இருக்குமோ அப்படின்னு கூட ஆச்சரியம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தாலும் அப்படித்தானே இருக்கு. இது கண்டிப்பா போனப்போ போறாங்க. கரெக்டா பாத்தீங்களா? எந்த போனவோ என்ன நடந்துச்சு? இதனுடைய அம்மானால இதை சரியா பாத்துக்க முடியல. அதனாலயே மெட்டாட்டா அப்படின்ற இன்னொரு பெண் போனோபோ அது இதை காஞ்சியை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சு. அப்ப ஆராய்ச்சியாளர்கள் இந்த மெட்டாட்டாவுக்கு லெக்சிகிராம் அப்படின்ற குறியீட்டு மொழிகளை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அது கற்றுக் கொடுக்கும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இதை கற்றுக் கொடுக்கறது எல்லாத்தையும் இந்த காஞ்சி குட்டி பையன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதை வேணா நம்ம சொல்லி கொடுப்போம், இதுக்கு வேணா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துலலாம் காஞ்சிக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா காஞ்சிக்கு இன்னும் பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கு குவெஸ்ட் ஃபார் ஃபயர் அப்படின்னு ஒரு படம் சொன்னேன்ல, அந்த படத்தை இதுக்கு காட்டுறாங்க. இதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. கற்கள் இருக்குல்ல, ஆதி மனிதன் எப்படி கல்லை பயன்படுத்தினா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக காஞ்சி கிட்ட கல்லை எப்படி தீட்டணும், கூர்மையாகணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. இது மட்டும் இல்ல, காஞ்சி வீடியோ கேம் ஆடும். இது மட்டும் கிடையாது. நீங்க சொல்றது நீங்க இது மட்டும் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது போறாங்க இல்ல வேற எதுவும் வேற ஏதாவது? அது உண்மையிலேயே அந்த காலத்துல அது ஒரு மனுஷனா தான் இருக்குமோ அப்படின்னு கூட ஆச்சரியம். இப்ப நீங்க சொல்றத பார்த்தாலும் அப்படித்தானே இருக்கு. இது கண்டிப்பா போறாங்க. கரெக்டா பாத்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, போன வீடியோவில் பொனோபோவும் சிம்பான்சியும் ஏன் பிரிஞ்சிச்சு, அதுக்கு முழுக்க ஒரு காரணம் ஒரு நதி அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? அதைத்தான் போன வீடியோவில் பேசியிருந்தோம், போய் பாருங்க. இந்த வீடியோவில் பொனோபோவோட ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அந்த பொனோபோ என்ன நடந்துச்சு அப்படின்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ, எந்த பொனோபோ என்ன நடந்துச்சு? அந்த பொனோபோவுடைய பேர் காஞ்சி அப்படின்றது. இது 1980 அக்டோபர் 28 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற ஜார்ஜியாவுடைய அட்லாண்டாவில் இருக்கிற எர்கிஸ் ரீஜனல் பிரைமேட் ரிசர்ச் சென்டர் அங்கதான் பிறந்தது. இதனுடைய அப்பா லோரல், அம்மா போசான்ஜோ அப்படின்றவங்க. இவங்களுக்கு தான் காஞ்சி அப்படின்ற இந்த ஒரு ஆண் பொனோபோ பிறந்தது. இந்த பொனோபோ பிறந்ததுக்கு அப்புறம் பேர் வச்சாங்களா இல்ல பேர் வச்சதுக்கு அப்புறம் பிறந்துச்சுன்னா இது எப்படி? இன்னொன்னு, இது காட்டுல வளர்ந்த பொனோபோவா இல்ல இது எப்படி ஜூலையா? இல்ல அந்த ரிசர்ச் சென்டர்ல வளர்ந்தது. அங்க இருந்த 2 பொனோபோக்களுக்கு பிறந்ததுதான் இந்த காஞ்சி அப்படின்றது. பிறந்ததுக்கு அப்புறம் பேர் வச்சாங்க. இப்போ இந்த பிறந்துச்சுல்ல, பிறந்ததுக்கு அப்புறம் இதனுடைய அம்மானால இதை சரியா பாத்துக்க முடியல. அதனாலயே மெட்டாட்டா அப்படின்ற இன்னொரு பெண் பொனோபோ அது இதை காஞ்சியை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சு. இந்த நேரத்துலதான் 1981 குவெஸ்ட் ஃபார் ஃபயர் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு, மூவி. அது ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அது ஏன் அப்படின்றத அடுத்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த காஞ்சி இருக்குல்ல, அதை எப்பவுமே மெட்டாட்டா அப்படின்ற அந்த அடாப்டட் மதர், அதாவது தத்தெடுத்த வளர்ப்பு தாய், அவங்க எப்பவுமே கூட வச்சிருப்பாங்க. அப்ப ஆராய்ச்சியாளர்கள் இந்த மெட்டாட்டாவுக்கு லெக்சிகிராம் அப்படின்ற குறியீட்டு மொழிகளை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. லெக்சிகிராம்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு கீபோர்ட் மாதிரி இருக்கும். அதுல எழுத்துக்கள் இருக்காது, எழுத்துக்களுக்கு பதிலா சிம்பிள்ஸ் இருக்கும், சின்னங்கள் குறியீடுகள் எல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன கட்டம் இருக்குன்னா அது ஆப்பிள் அப்படின்னு ஞாபகம், ஒரு கோடு இருக்குன்னா அது மாம்பழம். இந்த மாதிரி மெட்டாட்டாவுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் அதுக்கு டீச்சிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கத்துக் கொடுக்கும் போது அதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, அது கத்துக்கவே விரும்பல. அதனாலே என்னதான் கத்துக் கொடுத்தாலும் அதனால சரியாவே அதை புரிஞ்சுக்கவே முடியல, புரிஞ்சுக்கிட்டே அதுபடி நடந்துக்கவும் முடியல. இதை கத்துக் கொடுக்கறது எல்லாத்தையும் இந்த காஞ்சி குட்டி பையன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. பார்த்துக்கிட்டே இருந்துட்டு மெட்டாட்டா இல்லாத நேரத்துல ஒரு முறை அந்த காஞ்சி அந்த ஆராய்ச்சியாளர்கள்கிட்ட தட்டி காமிச்சு ஆப்பிள் வேணும் அப்படின்னு இது பேசியிருக்கு. இது பேசியிருக்கு. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டுறாங்க. ஏன்னா ஒரு சின்ன இதுதான் இந்த காஞ்சி அப்படின்றது. மெட்டாட்டாவுக்கு கத்துக் கொடுத்தும் கத்துக்கல, ஆனா கூட இருந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு பார்த்தே கத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இதை வேணா நம்ம சொல்லி கொடுப்போம், இதுக்கு வேணா அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கிடையில 1985
இவர் இந்த காஞ்சிக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து பிறக்குது. பேன் பெனிஷா. இது வந்து இந்த வளர்ப்பு தாய்க்கு பிறந்துச்சுன்னா இல்ல ஒரிஜினல் பிறந்துச்சு. இப்ப இத ரெண்டையுமே வந்து அதே அட்லாண்டாலே இருக்கக்கூடிய ஜார்ஜியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதனுடைய லாங்குவேஜ் ரிசர்ச் சென்டருக்கு வந்து மாத்திடுறாங்க. கர்நாடகாவோட தான் மாத்திட்டு அங்கேயும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்த நேரத்துல எல்லாம் காஞ்சிக்கு வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குது. அப்ப ஒரு முறை 1989 காலத்துல அலியா அப்படின்னு சொல்லி ஒரு 2 வயசு மனித குழந்தை, அதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. 660 வேர்ட்ஸ் அதை வந்து சொல்லி அந்த ஆர்டரை வந்து ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு அதை எடுத்து கொடு அப்படின்னா அதை எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி இப்ப இந்த 2ல யாரு நல்லா புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு பார்த்தாங்க. அப்ப சுமாரா 495 வேர்ட்ஸை வந்து கரெக்டா அந்த கான்சி வந்து புரிஞ்சுக்கிச்சு. ஆனா அதுவே வந்து அந்த குழந்தைனால அவ்வளவு புரிஞ்சுக்க முடியல. 430ல இருந்து 450க்குள்ளதான் புரிஞ்சுக்க முடியும். அந்த குழந்தையோட வயசு என்னது ப்ரோ? 2. அந்த ஆராய்ச்சி வந்து 9 மாசம் நடந்தது. அப்ப 2 வயசு மனித குழந்தைய விட காஞ்சிக்கு வந்து கொஞ்சம் புத்திசாலி. காஞ்சிக்கு வயசு 2 தானா ப்ரோ அந்த டைம்? இல்ல அப்ப வந்து 8 வயசுக்கு மேல. இல்ல இது என்னன்னா இப்ப 2 வயசு குழந்தை நீங்க சாதாரணமா நினைக்க முடியாது. அது வந்து பேச கத்துக்கும், சொன்னா புரிஞ்சுக்கும். இப்ப நீங்க 2 வயசு குழந்தைக்கு ஏதாவது சொல்லுங்களேன், நம்ம அப்பா வர்றாரு அழுவாதன்னா அப்பா வர்றாரான்னு தேடி பார்க்கும். அப்ப அதுக்கு புரியுது இல்ல. உனக்கு சாப்பாடு வேணுமா, அது நிலா, நம்ம பஸ்ல போவோமான்னு சொன்னா 2 வயசு குழந்தைக்கு கண்டிப்பா புரியும். அதை விட இந்த காஞ்சிக்கு அந்த ஆர்டர் புரியுதுன்னு அர்த்தம். இது வேற எந்த விலங்குகளுக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அந்த மாதிரி சோ காஞ்சிக்கு அது வந்து புரியுது. அதே மாதிரி இந்த ஆராய்ச்சி 9 மாசம் நடந்தது. இந்த ட்ரைனிங்லாம் 9 மாசம் கழிச்சுன்றப்போ 2.25 வருஷம் ஆயிருச்சு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைனால நடக்கவும் முடியும் நல்லா, சோ கொஞ்சம் கொஞ்சம் பேசவும் தெரியும் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருந்தும் இதுதான் வந்து வின்னு. ஏன்னா இது 74% கரெக்டா சொல்லுது, அந்த குழந்தை 66% தான். ஸோ அதுல காஞ்சி வந்து பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்னன்னா காஞ்சிக்கு வந்து இன்னும் பல விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து கற்கள் இருக்குல்ல, ஆதி மனிதன் வந்து எப்படி கல்லை பயன்படுத்தினா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இந்த காஞ்சி கிட்ட கல்லை எப்படி தீட்டணும், கூர்மையாக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு காஞ்சி அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கற்களை ஷார்ப்பாக்குது. அதை பண்ணது மட்டும் இல்லாம வெவ்வேறு முறை மனுஷங்க கற்றுக் கொடுத்ததுக்கு மாறா வெவ்வேறு முறையையும் இது வந்து ஃபாலோ பண்ணுது. உதாரணத்துக்கு கல்லை எடுத்து கீழே ஓங்கி டம்முன்னு போட்டா அது ஒரு மாதிரி செதர்னா கூர்மையா வரும்ல. அதுக்கப்புறம் வந்து ஸ்லைடிங் பண்ணுவாங்கல்ல தூக்கி போட்டு, அந்த மாதிரிலாம் வந்து கூர்மையா ஆக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்ல ஃபுட்டை வச்சுட்டு அந்த பாக்ஸை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரோபா வச்சு சுத்திடுறாங்க. இப்ப அந்த ரோபை கத்திய வச்சுதான் கட் பண்ண முடியும். அப்ப அதுக்கு இது வந்து அந்த கல்லை நல்லா தேய்ச்சு பயங்கரமா கத்தி மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அறுத்து இருக்கு. இது மாதிரி எல்லாம் காஞ்சி வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, குவெஸ்ட் ஃபார் ஃபயர் அப்படின்னு ஒரு படம் சொன்னேன்ல, அந்த படத்தை இதுக்கு வந்து காட்டுறாங்க. இதுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது இந்த பொனோபோவுக்கு. அது என்ன ஜானர் படம்? அந்த குவெஸ்ட் ஃபார் ஃபயர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கற்காலத்துல வாழ்ந்திருப்பாங்க மனுஷங்க, அவங்களால நெருப்பை உருவாக்க முடியாது ஆதி மனிதர்கள்னால. அப்ப நேச்சுரலா எங்கேயா ஃபயர் ஆகும்ல, காட்டுத்தீ. அந்த காட்டுத்தீ வந்து அவங்க அணைக்க விடாம பாத்துப்பாங்க. அந்த நெருப்பு வந்து அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா நைட்டு வந்து குளிராது, மற்ற உயிர்கள்னால ஆபத்தும் இருக்காது. அதனாலயே அவங்களுக்கு நெருப்புனா ரொம்ப பிடிக்கும் ஆதி மனிதர்களுக்கு. ஆனா அந்த நெருப்பை அணைய விடக்கூடாதுன்னு பார்ப்பாங்க. ஆனா ஒரு அட்டாக் நடக்கும், அப்ப அந்த நெருப்பு வந்து அணைஞ்சிரும். அணைஞ்ச உடனே அந்த ஆதி மனிதர்கள்ல 3 வாரியர்ஸ் போய் நெருப்பை தேடி போவாங்க. அதுதான் கதை. இதுதான் வந்து ஸோ இது வந்து இதுக்கு காஞ்சிக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு சொல்லி கொடுக்காமலே இதுக்கு வந்து அந்த குவெஸ்ட் ஃபார் ஃபயர் படத்தை போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி இதுவே வந்து புதுசா வார்த்தையை உருவாக்கிச்சு. எப்படின்னா டிவி அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும்ல, அதையும் ஃபயர் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள், இதை ரெண்டையும் போட்டு இந்த ஃபயர் குவெஸ்ட் ஃபார் ஃபயர் படத்தை டிவியில போட்டு காமிங்க அப்படின்றத அப்படி சொல்லி காமிச்சது. இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குவெஸ்ட் ஃபார் ஃபயரை போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தது. அதனாலேயே காஞ்சிக்கு நெருப்பு மேல ஒரு அலாதி பிரியும். அப்ப இது என்ன பண்ண ஆரம்பிக்குது, சின்ன சின்ன குச்சி எல்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு தீக்குச்சியை வச்சு தீ மூட்டி அதை எரிச்சு அதுல வந்து இந்த மார்ஷ்மெலோஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் பர்கர் இந்த மாதிரி உணவுகளை சுட்டு அதுவே வந்து சாப்பிடுது. அது மாதிரி பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா கேம்ப் ஃபயர் வந்து அதுவே இந்த மாதிரி மூட்டும். இது பண்றது மட்டும் இல்லாம
இதுகிட்ட ஒரு தடவை சடனா வந்து சோப்பு இருக்குல்ல அதை தண்ணியில போடுன்னு சொன்னா அது வந்து புரிஞ்சுக்கிச்சு சோப்பை தண்ணியில உண்மையிலே போட்டுருச்சு. அதுக்கப்புறம் டிவியை வெளியே எடுத்துட்டு போனா உண்மையிலே தூக்கிட்டு வெளியே எடுத்துட்டு போயிருச்சு. இதெல்லாம் அதுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்புறம் என்னடான்னு பார்த்தா அதனால நல்ல இங்கிலீஷ் வார்த்தைகளை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது. இது மட்டும் இல்லை, காஞ்சி வந்து வீடியோ கேம் ஆடும். அது வந்து பேக்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் இருக்கு. அதை போட்டு காமிச்சு அந்த பொனோபோ காஞ்சியை வந்து ஆட வச்சாங்க. அப்ப காஞ்சி வந்து கேம் ஆடும், அடிக்கடி அதை கேட்டு விரும்பி கூட ஆடும். இது மட்டும் கிடையாது, நீங்க சொல்றது நீங்க இது மட்டும் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றது பொனோபோ குரங்கா இல்ல வேற எதுவும் அது உண்மையிலேயே அந்த காலத்துல அது ஒரு மனுஷனா தான் இருக்குமோ அப்படின்னு கூட ஆச்சரியம் இருக்கு. இப்ப நீங்க சொல்றத பார்த்தாலும் அப்படித்தானே இருக்கு. இது கண்டிப்பா பொனோபோ குரங்கா. கரெக்டா பாத்தீங்களா? பொனோபோ தான் உண்மையிலேயே அது ஒரு ஏப் தான். ஸோ அது வந்து இந்த மாதிரி பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் வீடியோ கேம் சொன்னேன், அது மட்டும் இல்லாம ஜாம் செஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு மியூசிக்ல. அப்படின்னு என்னன்னா இந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க மியூசிக்கை வந்து உருவாக்குவாங்க. அதை வந்து கிரியேட்டிவா முன்கூட்டியே வந்து ப்ரிப்பேர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் பியானோ வாசிச்சா இன்னொருத்தர் வந்து வயலின் வாசிப்பாரு, இன்னொருத்தர் ட்ரம்ஸ் அடிப்பாரு. ஆனா எல்லாமே ஒருத்தரை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் வந்து அப்படியே போட்டு அப்ப அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியா அந்த நேரத்துல காமிப்பாங்க. அதுதான் ஜாம் செஷன் அப்படின்றது. அதாவது நோட்ஸ் எல்லாம் முன்கூட்டியே கொடுக்காம அவங்களா வந்து ஸ்பாட்ல எடுக்கிறது. ஒருத்தர் போட்டா அதுக்கேத்த மாதிரி பீட்டு அதே வந்து கிரியேட்டிவா கொடுக்கறது. அந்த மாதிரி இதுக்கு வந்து மியூசிக் கத்து கொடுத்த உடனே 2 ஃபேமஸான மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து பீட்டர் கேப்ரியல், இன்னொருத்தர் வந்து பால் மெக்கார்ட்னி. இந்த 2 பேரு கூட சேர்ந்து ஜாம் செஷன்ல இதுவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது. இந்த அளவுக்கு இந்த பொனோபோ காஞ்சிக்கு வந்து அவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தது. இவ்வளவு பண்ணது. இதுக்கப்புறம் இதை வந்து ACCI அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதாவது ஏப் காக்னிசன் அண்டு கான்சர்வேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு. இதுக்கு வந்து 2013 இதை வந்து அதுக்கு மாத்தினாங்க. ஏன்னா இதை பார்த்துப்பாங்கல்ல, அவங்க வந்து இதை சரியா பார்த்துக்காம இதை வந்து குட்டாக விட்டுட்டாங்க. அதனால இதை லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அப்ப அதுக்கப்புறம் அங்க அந்த ACCI அங்க போனதுக்கு அப்புறம் 2013 அப்புறம் இதுக்கு வந்து நல்ல உடல் மறுபடியும் கொண்டு வராங்க. ஏன்னா இதனோட சேர்ந்து தானே இவருடைய சிஸ்டரையும் போட்டிருந்தாங்க. இவருடைய சிஸ்டர் 2012 இறந்து போச்சு. அதனால அதுக்கு வந்து அங்க இருந்த மோசமான பராமரிப்பு தான் அப்படின்னு தெரிய வந்தனால ACCIக்கு மாத்தினாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த உடல் ஆக்டிவிட்டிலாம் கொடுத்தாங்க, பாடி ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் இது மறுபடியும் வந்து ஒல்லியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து காலம்புறா இது வந்து நல்லா ஜாலியாக இருந்தது. இதனுடைய வளர்ப்பு தாய் 2014 டாட்டா வந்து இறந்து போச்சு. அதுக்கப்புறமா இது வந்து தொடர்ச்சியாக இது இருந்தது வந்து அந்த ACCI வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அயோவா அங்கே தான் வந்து இருக்குது, குறிப்பாக டெமைன்ஸ் அப்படின்ற சிட்டியில். ஸோ அங்கே தான் இது வந்து வாழ்ந்து வந்தது. இறுதியாக 2025 மார்ச் 18 அன்னைக்கு இதனுடைய 44 வயசுல திடீர்னு இது வந்து இறந்து போயிடுச்சு. இது இறந்து போகிறதுக்கு முந்தின நாள் வரைக்குமே இதனுடைய கிரேட் நெஃப்யூ, அதாவது அதுக்கு வந்து ஒரு 14 வயசு இருக்கும், டீகோ அப்படின்னு சொல்லி, இதனுடைய சொந்தக்கார பையன் தான். அந்த பையன் கூட தான் அது விளையாண்டுட்டே இருந்தது. சொந்தக்கார பையன்னொன்னே அது வேற கிடையாது, அதுவும் பொனோபோ தான். அது கூட விளையாண்டுட்டு இருந்த காஞ்சி அடுத்த நாள் சடனா எந்த விதமான, அதாவது இறக்க போகுதுன்னே யாருக்குமே தெரியாது. ஏன்னா உடம்புல எந்த பெரிய கோளாறும் இல்லை, ஆனால் ஹார்ட் டிசீஸ் மட்டும் இருந்திருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்கு. அந்த ஹார்ட் டிசீஸ்னால தான் இது இறந்துருக்கும் அப்படின்னு அடுத்து வந்து சொன்னாங்க. ஸோ இப்படியும் ஒரு பொனோபோ வாழ்ந்திருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த காஞ்சி பத்தி. இது வந்து பொனோபோ வந்து குரங்கு வகை கிடையாது, கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு சொல்றதை வச்சு பார்க்கல மனித குரங்கு தான், மனிதனா தான் வாழ்ந்திருக்கு. மனிதனுக்கு இருக்கிற எல்லாமே இதுக்கு இருந்திருக்கு. ஆனா குரங்கா வந்து பிறந்துருச்சு. அதனால என்ன மனுஷனால செய்ய முடியாத கூட இந்த பொனோபோ பண்ணியிருக்குன்னா பாராட்டலாம் உண்மையிலே. பட் என்ன, போன வருஷம் தான் தவறி இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில கதைகள் இருக்கும்ல, அதை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு நம்ம தனியா வீடியோ போடுவோம். அதே மாதிரி சொல்றதெல்லாம் பார்த்தா பேசாம பொனோபோ அழிஞ்சுக்கிட்டு வருதுன்றாங்க. பேசாம எல்லாரும் எடுத்து வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிடும், இல்லாட்டினா ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? இதே பொனோபோ சிம்பன்சி இது ரெண்டும் வச்சு ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பொனோபோவும் சிம்பான்சியும் தனித்தனியா இருக்கையிலே சுவாரஸ்யம் அல்லது இல்லை இப்போ இந்த சேர்ந்து 2 பேத்துக்குள்ள ஏதோ அப்போ பெருசா நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இந்த 2 சேர்ந்து சுவாரஸ்யம் என்ன விஷயம் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்குறோம். தேங்க்யூ.